to the larger arena of public service is indeed a journey of courage, conviction and commitment. Here we have Sri Annamalaiji to address the gathering. Please give him a round of applause to Sri K. Annamalaiji. அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த காலை வணக்கம். ஒரு அற்புதமான நேரத்தில் 2500 மேற்பட்ட மாணவ செல்வங்கள் எல்லாம் ஒரே இடத்துல ஒரு புத்துணர்ச்சியோடு வருகின்ற காலங்களை எல்லாம் இன்முகத்தோடு ஒரு பெரிய நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்று காலையில் ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த கல்லூரியில் கொங்கு நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் 1972-73 தொடர்ச்சியாக தமிழக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு கல்லூரி. எத்தனையோ ஆயிரம் மாணவ செல்வங்கள் இங்கிருந்து உருவாக்கப்பட்டு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டு பல துறையில் மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி இது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு தன்னுடைய ஸ்டூடெண்ட் அசோசியேஷனுடைய புதிய உறுப்பினர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த அசோசியேஷனுடைய உங்கள் அனைவருடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரி சந்தியா அவர்கள், அவரோடு இருக்கக்கூடிய துணைத் தலைவரிலிருந்து எல்லா பொறுப்புகள் இருக்கக்கூடிய எல்லா அற்புதமான சகோதர சகோதரிகள், மேடையின் மீது நம்மோடு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய பிரின்சிபல் மேடம் சங்கீதா அவர்கள், செக்ரட்டரி ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், முதல்ல இங்கேயே படித்து அதன் பிறகு இங்கே பணியிலிருந்து அதன் பிறகு மறுபடியும் இன்று செயலாளராக தேர்ட் இன்னிங்ஸாக இந்த கல்லூரிக்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை அக்கா மேடம் டாக்டர் CA வாசுகி அவர்கள், இந்த கல்லூரியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய டாக்டர் பரமசிவன் ஐயா அவர்கள், முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய அருமை நண்பர்கள் எல்லோருக்கும், பத்திரிகை நண்பர்கள், மிக முக்கியமாக மாணவ செல்வங்கள், என்னுடைய ஆருயிர் நண்பர் மனோஜ் கிருஷ்ணகுமார் அவர்கள், இந்த கல்லூரியில் பணியில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவ செல்வங்களே, நீங்கள் நினைப்பது மேலே இருந்து எனக்கு கேட்குதுங்க. ஏன்னா உங்களுடைய கண்ணை பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கேட்கும். இன்னைக்கு மாணவ செல்வங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா பல நேரத்தில் இன்னைக்கு மாணவர்களை தான் குற்றவாளிகளாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, போராட்டம் பண்ணுறீங்க, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, யாரு பேச்சையும் கேட்கறது இல்லை, நீங்கள் சொந்தமாக என்ன வேணாலும் செய்கிறீங்க, கேட்டால் ஜென்சின்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பக்கம். என்னை போன்றவர்கள் ஜென்சி பண்ணுறது கரெக்டு தானே, தப்பாக என்ன பண்ணுறாங்க, தெரியாதான பல விஷயங்களை பேசுகிறாங்க, வேகமாக மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவங்க இல்லை, அவங்க பொறுமையாகவே இருக்கிறது இல்லை. கரெக்டுங்க, பொறுமையாக இருந்திருந்து தான் இத்தனை நாளாக நம்ம இந்தியா இங்கே வந்திருக்கு. பொறுமை இல்லாமல் வேகமாக இருந்தனால தான் அமெரிக்கா, இங்கிலாண்டெல்லாம் வேகமாக முன்னேறி இருக்காங்க. ஆனால் நம்முடைய மாணவ செல்வங்கள் பொறுமை இல்லாமல் வேகமாக செயல்பட வேண்டும் என்று நினைப்பதில் எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதன் நான். 6,50,000 பேர் சிவில் சர்வீஸ் பரீட்சை எழுதுறாங்க, 750 பேர் பாஸ் ஆகிறாங்க. அங்கே ஸ்ட்ரெஸ் இருக்கு. உலகத்தில் எங்கேயும் கூட ஒரு சீட்டுக்கு 100 பேர் 90 பேர் போட்டு போடக்கூடிய சூழல் எங்கேயும் நான் பார்த்ததில்லை. இந்தியாவில் இருக்கு. 750 சிவில் சர்வீஸ் IAS IPS உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரிய பொறுப்புக்கு 6,50,000 பேர். நீட்டு பரீட்சை நடக்குது. சராசரியாக 1 லட்சம் சீட்டுக்கு 4.5 லட்சம் பேர் எழுதுறாங்க. TNPSC குரூப் 1 எக்ஸாம் நடக்குது. ஒரு சீட்டு கொடுக்குறாங்கன்னா அதை விட 400 மடங்கு அதிகமாக எழுதுறாங்க. அப்போ இந்த மாணவ செல்வங்கள்லாம் எல்லா இடத்தையும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சீட்டு கம்மியாக இருக்கு, கஷ்டப்பட்டு படிக்கிறோம், இந்த ஆண்டு வாய்ப்பில்லை, மறுபடியும் அடுத்த ஆண்டு படிக்கிறோம், வாய்ப்பில்லை, அடுத்த ஆண்டு படிக்கிறோம், வாய்ப்பில்லை. அப்போ நாங்கள் எல்லோருமே சோர்வடைந்து விடுகின்றோம் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறையினுடைய மாணவ செல்வங்களுடைய உள்ள குமுறலாக இருக்கு. அதை நாங்கள் கேட்குறோம். மேடையிலிருந்து நீங்கள் எல்லாம் எந்திரிச்சு நின்று அமைதியாக ஆர்ப்பாட்டம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் நினைப்பது மேடையில் எல்லோருக்குமே கேட்குது. எந்த தவறும் இல்லை, நினைக்கிறது எந்த தவறுமே இல்லை. இன்னைக்கு ஸ்விக்கி, சொமேட்டோ, இன்ஸ்டாமார்ட், இந்த கிக் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் வெயிலில், மழையில் இந்தியாவில் எத்தனை லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்கன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய உள்ளத்திற்கு நான் கேட்குறேன். இந்தியாவில் 80 லட்சம் பேர் இன்னைக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இன்ஸ்டாமார்ட்லேருந்து ஒரு டெலிவரியிலிருந்து இன்னைக்கு 80 லட்சம் பேர் கிக் ஒர்க்கர்ஸாக இந்தியாவில் பணி செய்து கொண்டிருக்கின்றார்.
மத்திய அரசினுடைய நித்தி ஆயோக் என்ன சொல்றாங்கன்னா 2031 முடியும் பொழுது 2,50,00,000 இந்த எண்ணிக்கை உயர இருக்கிறது. அதையும் நம்ம கவனிக்கிறோம், கேட்கிறோம், உங்க உள்ளுக்குமுறைகளை புரிந்து கொள்கின்றோம். ஒரு ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் வேலை செய்வது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. ஹானஸ்ட் லேபர், கஷ்டப்பட்டு மழையில் வெயிலில் அன்வான்ட் ஹவர்ஸில் இன்னைக்கு பல சகோதரிகளை பார்க்குற சமீபத்தில் ஹைதராபாத்தில் நான் ஸ்விக்கி ஆர்டர் பண்ணேன், ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணியிருக்கேன். வேலை ஊரில் எனக்கு டெலிவரி கொடுத்தது ஒரு சகோதரி. எத்தனை மணிக்கு கொடுத்தாங்கன்னா நைட்டு 9:45 டெலிவரி கொடுத்தாங்க. ஒரு பைக்கில் வந்து டெலிவரி கொடுத்துட்டு போகிறாங்க. இன்னைக்கு எல்லா இடத்திலும் நம்முடைய சகோதரிகள் உடைத்து எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. எந்த விதத்திலும் அது தவறான ஒரு வேலை கிடையாது, சரியான வேலை தான். ஆனால் அதில் 33% பேர் கிராஜுவேட்ஸ் என்பது நம்ம எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? அன்று 80 லட்சம் பேர் டெலிவரி பண்ணக்கூடிய அந்த வேலையில் 33% பேர் கிராஜுவேட்ஸாக இருக்கிறாங்க. பரீட்சை எழுதுறாங்க, கிடைக்கல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, கிடைக்கல. சிவில் சர்வீஸ் போகணும்னு நினைக்கிறாங்க, வாய்ப்பு தாமதமாக உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதனால தான் அண்மை சொந்தங்களே, நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ரொம்ப ஒரு காம்படேட்டிவான சூழல்ல நீங்க இன்னைக்கு இந்தியாவில் மாணவர்களாக இருக்கிறீங்க. Too few jobs, the demand is too high. வேலைகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு குறைய ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் நீங்க இன்னைக்கு அந்த வேலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள். வாய்ப்புகள் பல இடத்துல உங்களுக்கு மறுக்கப்படுகிறது. மத்திய அரசுடைய பணியிடங்கள் குறைவா இருக்கு. நான் சிவில் சர்வீஸ் எழுதுன பொழுது கிட்டத்தட்ட 2010 எவ்வளவு வேகன்சி இருந்துச்சோ இன்னைக்கும் அவ்வளவு வேகன்சி தான். 16 ஆண்டுகள் கழித்தும் நான் எழுதும் போது இருந்த அதே வேகன்சி தான் இன்னைக்கும். ஆனால் அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை யூத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகைக்கும் பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்கு. இதை சொல்லித்தான் நான் ஸ்பீச் ஆரம்பிக்கிறேன். நீங்க நினைச்சு ஒரு சீஃப் கெஸ்ட் ஆனன்னு கூப்பிட்டுருக்காங்க, அட்வைஸ் மலையா பொழிய ஆரம்பிப்பாரு, அரை மணி நேரம் அட்வைஸை மட்டும் நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், உங்களுடைய காதை திறக்க வேண்டும். உங்களோடு நான் இருக்கின்றேன் என்று சொல்வதற்காக மட்டும்தான் என்னுடைய உரை அந்த மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன். அதனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து இதில் பயணம் செய்வோம், எல்லோரும் சேர்ந்து இந்த பிரச்சனைகளை சமாளிப்போம், எல்லோரும் சேர்ந்து இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்போம், எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய கனவுகள் எப்படி இருக்கோ அதற்கான ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கு உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று சொல்வதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன். அருமை சொந்தங்கள், இந்த கல்லூரி ஒரு சாதாரணமான கல்லூரி இல்லைங்க. 1973 கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளை தாண்டி 56 ஆண்டுகள் தமிழகத்தில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி. ஆறுச்சாமி ஐயா அவர்கள் ஆரம்பத்தில் 1973 94 வரை இந்த கல்லூரியினுடைய பிரின்சிபலாக பணியாற்றினார். அதன் பிறகு 10 ஆண்டுகள் இந்த கல்லூரியினுடைய செயலாளராக பணியாற்றினார். அதன் பிறகு 2021 வரை இந்த கல்லூரியினுடைய தலைவராக பணியாற்றினார். அவர் வாழ்ந்த 92 93 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இந்த கல்லூரிக்கு மட்டுமே ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருப்பது எத்தனை கல்லூரியில் சொல்ல முடியும் தெரியல. இந்த கல்லூரியில் அதை சொல்ல முடியும். அதனால் என்றால் படிச்சிருக்கணும், இந்த குவாலிட்டி இருக்கணும், இந்த கிரைட்டீரியா இருக்கணும். அது எல்லா கல்லூரியிலையுமே தேர்தல் நடத்தக்கூடிய விதியில கூட அதை பின்பற்றணும். அதன் பிறகு அந்த எலிஜிபிள் கேண்டிடேட் உங்க முன்னாடி நிற்கிறாங்க, நீங்கள் எல்லாம் வாக்கு செலுத்தி அதன் பிறகு இந்த 6 பேருக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு சகோதரி சந்தியா அவர்கள் இந்த கல்லூரியினுடைய அடுத்த சில ஆண்டுகளுக்கு இந்த ஸ்டூடெண்ட் அசோசியேஷனுடைய தலைவராக அவர் வந்திருப்பது எனக்கு உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா உறுதியாக சொல்றாங்க, தமிழகத்தில் 170 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி இருக்கு, 161 கவர்மெண்ட் எய்டட் கல்லூரி இருக்கு, 39க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கு, 11 அரசு இன்ஜினியரிங் கல்லூரி இருக்கு, 22 அரசு பல்கலைக்கழகம் இருக்கு, 8 தனியார் பல்கலைக்கழகம் இருக்கு. எத்தனை இடத்துல மாணவ செல்வங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தேர்தல் முறையில் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா பூஜ்ஜியம். எங்கேயுமே ஒரு கல்லூரியில் முறைப்படி ஒரு மாணவ செல்வங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அங்கே ஒரு தேர்தல் நடத்தி அதில் விருப்பமும் இருக்கலாம், அதில் கல்லூரி மேனேஜ்மெண்ட்டினுடைய விருப்பமும் இருக்கலாம், அதன் பிறகு அந்த தலைவர்களை தேர்ந்தெடுப்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அதனால் இந்த கல்லூரிக்கு உள்ளபடியே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், தமிழகத்தினுடைய மிக மிக நேர்மையான ஒரு தலைவர் கர்மவீரர் காமராஜர் ஐயா 1954 1963 வரை நம்முடைய முதலமைச்சராக இருந்தார். 67 தேர்தலில் அவரை தோற்கடித்தார். அவரை தோற்கடித்தது யாருன்னா ஒரு 25 வயது இருக்கக்கூடிய பி ஸ்ரீனிவாசன் என்கின்ற ஒரு கல்லூரியிலிருந்து வெளியே வந்த ஒரு மாணவர். காமராஜர் ஐயா தோற்கடிக்கப்பட்டது சரியான்னு கேட்டீங்கன்னா சரியில்லைதான். ஆனால் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எந்த தப்பும் பண்ணல. அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது,
கல்லூரி தேர்தலில் தலைவராக இருந்த ஒரு தம்பி வெளியே வந்தாரு, அரசியல வாய்ப்பு கிடைத்து, அதுவும் காமராஜர் ஐயாவை எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு வாய்ப்பு. அந்த தேர்தலில் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் காமராஜர் ஐயாவை தோற்கடிச்சார். ஆனால் காமராஜர் ஐயா தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் கூட தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் காமராஜர் ஐயாவை தெரியும். ஆனால் எத்தனை நண்பர்களுக்கு பி ஸ்ரீனிவாசன் அவர்களை தெரியும் என்பதும் ஒரு கேள்வி. இருந்தும் இந்த கருத்தை நான் ஏன் வைக்கிறேன்னா, கல்லூரியில ஆரோக்கியமான ஒரு அரசியலை கொண்டு வருவது ஒரு கல்லூரி நிர்வாகத்தினுடைய கடமை என்பதை நான் முழுமையாக உணர்ந்திருக்கின்றேன். காரணம், இன்னைக்கு மாணவர்கள்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் சேஞ்ச் அப்படின்னு பார்ப்பதை விட, மாணவர்கள் எல்லாம் கண்டிப்பா ஃபோஸ்டரிங் டயலாக், பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இது போன்ற அசோசியேஷனை பார்க்கணும். அதனால் அருமை சொந்தங்களே, ஒரு நல்ல ஒரு தலைமை உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த பேட்ச் கொடுக்கும்போது நான் கேட்டேன், நீங்க என்ன பண்றீங்க? ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னுடைய அம்மா இன்னைக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக வேலை பார்க்குறாங்க. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுடைய மகள் நான். இந்த சமுதாயத்தில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒரு காக்கி உடையை உடுத்தி கடுமையாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரியினுடைய மகள் இங்கே இன்னைக்கு நம்முடைய தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. இன்னொருத்தர் கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நான் வந்து கிரிக்கெட் ஆடுறேன், 2nd டிவிஷன் லீக் நான் வந்து கோயம்புத்தூருக்கு ஆடிக்கொண்டிருக்கின்றேன். அவரை நீங்கள் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியாக நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. இன்னொரு மாணவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய சிறப்புத்தன்மை என்ன அப்படின்னு. என்னுடைய சிறப்புத்தன்மை, நான் கவிஞன், ஒரு புக் எழுதியிருக்கேன், புக்கை கூட உங்களுக்கு இன்னைக்கு நான் கொடுக்குறேன். அதனால் எனக்கு பல சிறப்புத்தன்மைகள் இருந்தாலும் கூட உங்களுக்கு சர்வ் பண்ணுவது எனக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொன்னார். அவரும் நம்மோடு இருக்கிறார். இன்னும் 3 பேர் அகாடமிக்கலி ஹைலி குவாலிஃபைட். அவங்க சந்தியாவாக இருக்கட்டும், துணைத் தலைவராக இருக்கட்டும், 3 பேருமே அகாடமிக்கலி ஹைலி குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் சந்தியா அவர்கள் ஆரம்பித்து, துணைத் தலைவர் ஆரம்பித்து, இன்னும் 3 பேருமே அகாடமிக்ல பெரும் சாதனை செய்திருக்கக்கூடிய 3 பேர் இங்க இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். எல்லோரும் இருக்கிறாங்க. படிக்கிற குழந்தைங்க இருக்கிறாங்க, விளையாடுற குழந்தைங்க இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு ஒரு குடும்ப சூழ்நிலையில அவருடைய அம்மா சர்வீஸ்க்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்கிறாங்க. எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு காம்போசிட்டான ஒரு டீமாக நான் பார்க்கிறேன். அதனால் நீங்கள் அடுத்த சில மாதங்கள், ஆண்டுகள் இவர்களோடு நம்ம நெருங்கி நீங்கள் பழகி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த கல்லூரிக்கு கொண்டு வரணும், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதும் என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். அருமை மாணவ செல்வங்களே, ஹார்வர்டு பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா 1873 அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கிறாங்க. 1873 எதற்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் பார்த்தா சிவில் வார் நடந்து முடிஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் உள்ளபடியே சில விஷயத்தை சரியாக சொல்வதில்லை என்கின்ற கோபம் இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், நான் பேசுவதை தப்பா நீங்க நினைச்ச கூடாது. அப்ப ஹார்வர்டு மாணவ செல்வங்கள் 1873 ஹார்வர்டு கிரிம்சன் என்கின்ற பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பத்திரிகையில 12 துறை ஆரம்பிக்கிறாங்க. 12 துறையை உள்ள கொண்டு வர்றாங்க. நீங்க வேலை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த பத்திரிகையை நடத்துங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த ஹார்வர்டு கிரிம்சன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவர் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக வேர்ல்டு வார் 2 பொழுது பணியாற்றினாரு, பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். அதே அந்த ஹார்வர்ட் கிரிம்சன் பத்திரிகையிலிருந்து வந்த ஒரு மாணவர் ஜான் எஃப் கென்னடி அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக பணியாற்றினார். அந்த பத்திரிகையிலிருந்து வந்த எண்ணற்ற மாணவர்கள் புலிட்சர் பிரைஸ் என்பது பத்திரிகையில மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரிசு. 40 மாணவர்கள் அந்த ஒரு பத்திரிகை துறையிலிருந்து ஸ்டூடெண்ட் அண்ட் நியூஸ் பேப்பர்ல 40 மாணவர்கள் புலிட்சர் பிரைஸ் வாங்கியிருக்கிறார். நியூயார்க் டைம்ஸ் தலைவராக இருக்கக்கூடிய ஜோசப் கான் அந்த ஒரு பத்திரிகையிலிருந்து வந்திருக்கார். அதனால மாணவ செல்வங்கள் உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையை முறையாக பயன்படுத்தி கொண்டால், இங்க இருக்கக்கூடிய கிளப்பை முறையாக பயன்படுத்தினீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அதில் நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணித்து ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் நியூஸ் பேப்பர் கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இல்லை அப்படின்னா அதை மேபி இந்த டீம் ஆரம்பிக்கலாம் மேனேஜ்மெண்ட்டினுடைய பர்மிஷனோடு. அது இனிஷியலி வீக்லி நியூஸ் பேப்பராக வரலாம், டெய்லி நியூஸ் பேப்பராக வரலாம், களத்துக்கு போகலாம், மக்களை பேசலாம். அது நீங்கள் மக்களுக்கு ஆன்லைனில் கொடுக்கலாம். அதில் பல விஷயங்கள் கற்றுக்குவீங்க. நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் வரும்பொழுது நம்முடைய குழந்தைகளை பார்க்கணும். எல்லாமே ஆல் லேடி என்சிசி இன்னைக்கு பார்த்தேன். நேஷனல் என்சிசி இன்னைக்கு நான் பார்த்தது ஆல் லேடி என்சிசி பார்த்தேன். அப்போ மேடம் வாசகி அவங்க சொன்னாங்க, நம்ம கல்லூரியினுடைய சிறப்பம்சம் ஒரு ஆண்டுக்கும் கூட இரண்டு குழந்தைகள் இங்கிருந்து டெல்லியில் நடக்கக்கூடிய ரிப்பப்ளிக் பரேடுக்கு ஒருவரோ இருவரோ கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து போவாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த மாணவ செல்வங்கள் இங்க ஒரு 19, 20, 21 வயசுல அந்த உடையை உடுத்தி அந்த ட்ரைனிங்குள்ள நீங்க உங்களை அர்ப்பணித்து அந்த வெப்பனை ஹேண்டில் பண்ண செய்து ஒரு டீம் ஒர்க்கில் ஒரு லீடர் சொல்லக்கூடிய கமாண்டை ஒபே பண்ணக்கூடிய தன்மை,
அதே நேரத்தில் ஒரு டீம் ஸ்பிரிட்டோட ஒரு என்சிசி இருக்குன்னா இந்த மாணவ செல்வங்கள் வாழ்க்கையில எங்கே சென்றாலும் கூட அவங்க சக்சஸ்ஃபுல்லாக மட்டும்தான் இருப்பாங்க. காரணம், வாழ்க்கைக்கு தேவையான பாடமெல்லாம் என்சிசியில் கிடைக்கும். அதே போல நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் இந்த கல்லூரியில் இருக்கு. ஒரு சின்ன விஷயம், ஒரு ஜாய் ஆஃப் டூயிங் சம்திங். ஒரு குப்பை எடுக்கிறீங்க, ஒரு குளத்தை சுத்தம் பண்றீங்க, ஒரு ரத்தத்தை நீங்க தானம் பண்றீங்க, எதை செய்தாலும் கூட ஒரு என்எஸ்எஸ் மூலமாக செய்யும் பொழுது உங்களை தாண்டி இந்த உலகம் இருக்கிறது என்கின்ற பெரிய கருத்து மாணவ செல்வமாக உங்களுக்கு வருது. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் உங்களுடைய கிளப்பை முறையாக பயன்படுத்த. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், too few jobs but too many people அப்படி. ஆனால் நீங்கள் லீடராக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. எனக்கு வேலை வேண்டும் வேலை வேண்டும் வேலை வேண்டும் என்று வேலை தேடுவோராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. ஆனால் கல்லூரியிலிருந்து வெளியே வரும் பொழுது நான் ஒரு தலைவன், நான் ஒரு தலைவி அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல ஸ்கில் செட்டோடு வரும் பொழுது நீங்க லைஃப்ல என்ன வேண்டுமானாலும் சாதனை செய்து பிழைத்துக் கொள்ளலாம். கம்பெனி ஆரம்பிக்கலாம், பாலிடிக்ஸ் வரலாம், என்ஜிஓக்குள்ள போகலாம், ஒரு நிறுவனத்துல பணியும் புரியலாம். அங்கே உங்களுடைய தலைமை பண்பு பிரகாசமாக ஜொலிக்கும் பொழுது வேகமாக அந்த நிறுவனத்துல மேல வருவீங்க. டீச்சர்ஸா போகலாம், ப்ரொஃபசர்ஸா போகலாம், எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கு. அதனால் நீங்க ஒரு வேலையை தேடணும் 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 அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து வெளியே வந்து இந்த கல்லூரி வாழ்க்கையில நாம் தலைவர்களாக மாற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன். தலைவர்களாக நீங்கள் வரணும். அதற்கு ஒரு நாளையும் பயன்படுத்தணும், ஒரு கிளப்பையும் பயன்படுத்தணும். கல்லூரியில் நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் கோர்சஸ். இன்னைக்கு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு ஃபவுண்டேஷனல் கோர்சஸ்க்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு. பாட்டனி வேணும், ஜுவாலஜி வேணும், பிசிக்ஸ் வேணும், கெமிஸ்ட்ரி வேணும், எல்லாமே பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வேணும். ஹார்டு கோர் படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு ஃபவுண்டேஷன் கோர்சஸை கம்பெனிஸ் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நீ கோடிங்கெல்லாம் ஏஏ எழுதி இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த ஆண்டு டேட்டாவை பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அரசு கல்லூரி, அது நடக்கக்கூடிய கவுன்சிலிங்ல 1,26,959 சீட் இருக்குதுங்க. ஆனால் ஃபில் ஆனது 83,277. அரசு கல்லூரியில் இந்த ஆண்டு தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் மிக குறைவான எண்ணிக்கை மட்டும்தான் ஃபில் ஆயிருக்கு. 65.6% தான் இன்னைக்கு தமிழக அரசுடைய போர்ட்டல்ல பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜினுடைய ஃபில்லிங் இருக்கு. ஆனால் இதே போன ஆண்டு 78% ஆயிருக்கு, 13% அதிகம். அப்ப ஏதோ ஒரு காரணத்திற்கு இந்த ஆண்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுடைய சேர்க்கை குறைந்திருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப ஏன் ஆச்சரியமா இருக்குன்னா, இது அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். காரணம், இன்னைக்கு ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் படிச்சவங்க வேணும். ஃபவுண்டேஷனல் கோர்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், ஃபவுண்டேஷனல் கோர்சஸ் இன்னைக்கு கம்பெனிஸ் எல்லாம் தொலைட்டு இருக்காங்க. அதனால் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கீங்க, சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கீங்க, ஃபவுண்டேஷனல் கோர்சஸ்ல இருக்கீங்க, ஹியூமனிட்டிஸ்ல இருக்கீங்க. தமிழகத்தில் ஒரு ஆண்டு மட்டுமே ஆர்ட்ஸ் சயின்ஸ்ல அரசு, தனியார், அண்டர் கிராஜுவேஷன், மாஸ்டர்ஸ் அண்ட் கிராஜுவேஷன், பிஜி, போஸ்ட் கிராஜுவேஷன், இதெல்லாம் சேர்ந்து 2,40,000 பேர் வெளியே வர்றீங்க. 2,40,000 பீப்புள் தமிழ்நாட்டில் வெளியே வர்றீங்க. இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 2,56,366 பேருக்கு சீட் இருக்கு. அதுவும் 80% தான் ஃபில் ஆகுது. ஒரு 2,10,000 பேர் வெளியே வர்றாங்க. நீங்க 2 பேர் சேர்ந்து 4 லட்சம், ரிமைனிங் 3 லட்சம் மற்ற எல்லா கோர்ஸும் சேர்ந்து. ஸோ தமிழகத்தில் ஒரு ஆண்டுக்கு 7.5 லட்சம் மாணவர்கள் கல்லூரி முடித்து விட்டு வெளியே வர்றாங்க. 7.5 lakhs, 7.5 லட்சம் மாணவர்கள் கல்லூரி முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங் மற்ற எல்லா கோர்ஸும் சேர்ந்து. அந்த 7.5 லட்சம் பேர்த்துல எத்தனை பேர் தலைவராக வர்றீங்க அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. எத்தனை பேர்? 7.5 லட்சம் பேர் வேலை வேண்டும். எனக்கு தெரிஞ்சு 7.5 லட்சம் பேருக்கு வேலை இல்லை, அதான் உண்மை. அவங்க எல்லா வேலையும் செய்யறாங்க. விவசாயம் பண்றாங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி பார்க்குறாங்க, மறுபடியும் ஹையர் எஜுகேஷன் போறாங்க. ஆனால் 7.5 லட்சம் பேர் தலைவர்களாக நான் வரணுங்கிற முடிவில் வெளியே வந்தீங்கன்னா 7.5 லட்சம் பேர்த்துக்கு வேலை இருக்கு. இந்த சமுதாயத்தில் 7.5 லட்சம் பேர்த்துக்கு தலைவர்களுக்கு வேலை இருக்கு, ஆனால் வேலை தேடுபவர்களுக்கு வேலை இல்லை. அதனால் இந்த அடுத்த 3 ஆண்டு காலத்தை நீங்கள் தலைவர்களாக மாறுவதற்கு நீங்கள் யோசிக்கணும். சரி, நீங்கள் தலைவரெல்லாம் வாங்கன்னு சொல்றீங்க. எப்படி தலைவராக இந்த 3 ஆண்டு காலத்தை 4 ஆண்டு காலத்தை எப்படி நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது? இதேதான் கொச்சியில் 2006 ஒரு கல்லூரியில் மாணவர்கள் இருந்தாங்க. அவங்க யோசிச்சாங்க, நமக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, முதல் தலைமுறை பட்டதாரிகள் நம்ம வந்துட்டோம்,
ஆனால் எத்தனையோ குழந்தைகளுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க கல்லூரி கூட சேர முடியல. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 12வது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் 48% தான் கல்லூரிக்கு வர்றாங்க. 52% கல்லூரிக்கு வரல, ஸ்கூல்லேயே நின்றுக்கிறாங்க. ஸோ நீங்கள்லாம் ப்ரிவிலேஜ், நாமெல்லாம் ப்ரிவிலேஜ். அப்பா அம்மா நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் படிச்சீங்க, கஷ்டப்பட்டு இங்கே வந்தீங்க. ஆனால் இன்னும் பாதிப்பு கல்லூரிக்கு அவங்களால வர முடியல. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட் தமிழகத்தில் 48% தான் இருக்கு. இதை கொச்சியில் என்ன நினைச்சாங்கன்னா, நாம மென்டார் பண்ணுவோம், நாம கல்லூரியில் படிக்கக்கூடிய நாம ஸ்கூலுக்கு போவோம், வீக்கெண்டு போவோம், குழந்தைங்க 11th 12th மென்டார் பண்ணுவோம், கல்லூரி கூட்டிட்டு வருவோம். அவங்க 2006 ஆரம்பித்த இனிஷியேட்டிவ் தான் மேட்னு ஆரம்பிச்சாங்க, மேக் அ டிஃபரன்ஸ். MAD கொச்சியில் உங்களை போன்ற மாணவ செல்வங்கள் 2006 மேக் அ டிஃபரன்ஸ் MAD ஆரம்பிச்சாங்க. எனக்கு அது பார்த்தீங்கன்னா 20 சிட்டியில் வேலை பார்க்குறாங்க, 3000 வாலண்டியர்ஸ் இருக்காங்க, 3500 குழந்தைகள் இன்னைக்கு அவங்க லாங் டேர்ம் மென்டரிங் பண்ணி அவங்க உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. இதே போல கோயம்புத்தூர்ல இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் 2014 நோ ஃபுட் வேஸ்ட். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கல்யாண மண்டபம், ஃபங்க்ஷன்ஸ், ஹோட்டல்ஸ், நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளவு உணவு வேஸ்ட் ஆகுது. அதை 2014 நோ ஃபுட் வேஸ்ட்னு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 40,000 மீல்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணி யாருக்கு உணவு இல்லையோ உணவு எக்ஸஸாக இருக்கிறவங்களுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதுவும் கல்லூரியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நல்ல விஷயம். IIT டெல்லியினுடைய நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் 2010 அவங்க தான் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் பிளட் டோனர் நெட்வொர்க்கை உருவாக்குனாங்க. கிட்டத்தட்ட 10 சிட்டியில் அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. 1700 கேம்புக்கு மேல் நடத்தி இருக்கிறாங்க. 1,00,000 யூனிட்டை IIT டெல்லியினுடைய மாணவ செல்வங்கள் எடுத்திருக்கிறாங்க. அதுபோல நீங்களும் சரித்திரத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். திஸ் ஆல் லீடர்ஷிப், இது எல்லாம் லீடர்ஷிப். கல்லூரியிலிருந்து நீங்கள் ஆரம்பித்து செய்யக்கூடிய இந்த ஒரு நிகழ்வும் உங்களுக்கு தலைமை பண்புக்கு தேவையான ஸ்கில்ஸ் அது கற்றுக் கொடுங்க. அதனால் நீங்கள் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட், ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டீம், நீங்கள் ரொம்ப இன்னோவேட்டிவாக யோசித்து இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு லீடர்ஷிப் கொடுப்பது உங்களுடைய கடமை. அவர்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். வாசுகி மேடம் அவர்கள் பேசும்பொழுது 3 விஷயத்தை சொன்னாங்க. ஒன்று, நம்ம ட்ரக்ஸ் பக்கம் போக வேண்டாம். இது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இன்னைக்கு ட்ரக்ஸுங்கிறது எல்லா பக்கமே புழங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் பெட்ரோல் இருக்கிற மாதிரி எத்தனையோ கடையில் ட்ரக்ஸ் இருக்கிறத நான் பார்க்குறேன். விற்கிறவங்க தப்பு பண்ணுறாங்களா, வாங்குறவங்க தப்பு பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, நான் எப்பொழுதுமே சொல்வது விற்கிறவங்க தான் தப்பு பண்ணுறாங்க, வாங்குறவங்க தப்பு பண்ணலின்னு தான் எப்பவுமே நான் சொல்லுவேன். காரணம், ஏதோ ஒன்று அவர்களை வாங்குவதற்கு தூண்டு. டிப்ரெஷன், லவ் ஃபெயிலியர், எக்ஸாம் ஃபெயிலியர், வேலை வாய்ப்பு இல்லை, வீட்டில் பிரச்சனை, நான் எங்கேயாச்சும் எதையாச்சும் தேடி போகணும். இதையெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது இது எதுவும் உங்களுக்கு நடக்காதே, எப்படி டிப்ரெஷன் வரும்? 4 பேர்த்துக்கு நீங்கள் கல்லூரியிலேருந்து நல்லது செய்யும் பொழுது எப்படி டிப்ரெஷன் வரும்? கல்லூரியில் ஏதோ ஒரு கிளப்ல ஆக்டிவாக நீங்கள் இருக்கும்பொழுது எப்படி டிப்ரெஷன் வரும்? கல்லூரியில் நீங்கள் தலைவராக உருவாக்குவதற்கு ஒரு நாளைக்கு பயன்படுத்தும் பொழுது எப்படி டிப்ரெஷன் வரும்? அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், ட்ரக்கை ஒழிக்கணும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நிறைய கல்லூரியில் நான் பார்க்குறேன், ட்ரக்கை ஒழிக்கணும், ட்ரக்கை ஒழிக்கணும், ட்ரக்கை ஒழிக்கணும்னு பேசுகிறான். ஆனால் கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வித்தியாசமான ஒரு கல்லூரி. ட்ரக்கை ஒழிக்கணும் என்று பேசுவதை விட எது அவங்களை ட்ரக்கை நோக்கி தூண்டுதோ அதை ஒழிப்பதற்கான முயற்சி இந்த கல்லூரியில் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவும் கூட மேடையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த பொறுப்பு இருக்கு. ட்ரக்கை எடுப்பதற்கு எது தூண்டுதோ அதை முதல்ல ஒழிப்போம். அவங்களுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுப்போம், நல்லது செய்து கொடுப்போம், NSS ஆக்டிவாக இருக்க வைப்போம். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நேற்று நேபாள் நடந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஈஷா அமைப்பிலிருந்து யாத்திரைக்கு சென்ற 73 பேர் இன்னைக்கு மிஸ்ஸிங்ல இருக்காங்க. 300க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்டவர்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியாம ஒரு ரொம்ப மோசமான ஒரு கைலாஷ் யாத்திரைக்கு போயிட்டு வந்த ஒரு இடத்துல நேபாள் டிபெட் சைனா பார்டர்ல அந்த விபத்து நடந்திருக்கு. வருகின்ற காலத்தில் இது போன்று அதிகமாக நடக்கத்தான் போகுது. காரணம், இயற்கையினுடைய பேரழிவுல நம்ம விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றோம். அதனால் அருமை கல்லூரி மாணவர்களே, மாணவ செல்வங்களே, நீங்க எந்த தப்பும் பண்ணல. உங்களுக்கு முன்பிருந்த தலைமுறையினுடைய தவறுகள் அக்குமுலேட்டர் உங்க மேல இருக்கு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், பொல்யூஷன், பிளாஸ்டிக் யூசேஜ், வாட்டர் கண்டாமினேஷன், ஏரி குளங்கள் எதுவுமே தூய்மை இல்லாம இருக்கு. அதை இன்னைக்கு நீங்க 18 வயசுல பாக்குறீங்க. உங்க முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. அவங்க தப்பு பண்ணாங்க, நாங்க என்ன செய்யலாம் கேட்கலாம். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, பரவாயில்ல, நாங்கள் அதை திருத்த ஆரம்பிக்கின்றோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நாங்கள் எல்லாம் சந்தோஷப்படுறோம். அதனால தயவு செய்து கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த ஆண்டு இந்த பேட்ச், நீங்க எந்த பேட்ச்ல இருந்தாலும் சரி, நான் பேட்ச் ஆஃப் 23, பேட்ச் ஆஃப் 24, 25, 26
கல்லூரியிலிருந்து வெளியே செல்வதற்கு முன்பு ஒரு பேட்சும் 10,000 மரக்கன்றுகளை நீங்கள் நட வேண்டும் என்ற அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்க பேட்ச் நாங்கள் பிஎஸ்சி பிசிக்ஸ் 10,000 மரக்கன்று வச்சோம், நாங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 10,000 வச்சோம். இங்க 10,000 வைக்கிறதுக்கு இடம் இல்லை, வெளியே போங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கடிதம் எழுதுங்க, சோஷியல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மரம் போய் அவங்களோட வைங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டெடிகேட் பண்ணுங்க. எங்கெல்லாம் மழை குறைவாக வறட்சி பகுதி அதிகமாக இருக்கும், என்எஸ்எஸ் மூலமாக ஒரு சின்ன குளத்தை வெட்டி கொடுங்க. அந்த கிராமத்துக்கு அந்த ஊருக்கு மழை பெய்யும் பொழுது தண்ணி நிற்கட்டும். பக்கத்தில் கொஞ்சம் பனைமரம் வைங்க. இன்னோவேட்டிவாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த தலைமுறை ப்ராப்ளம்னு பேசுவதை விட சொல்யூஷனை நோக்கி நீங்கள் போனீங்கன்னு நினச்சி நாங்கள் எல்லாம் சந்தோஷப்படுவோம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் தான் உருவாக்கி கொடுக்கணும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாங்க மரம் வைக்கலாம், வாங்க குலை வெட்டலாம், வாங்க நம்ம ஏரி குளத்தை சுத்தம் பண்ணலாம், வாங்க நொய்யில சுத்தம் பண்ணலாம், வாங்க பழனி பக்கத்தில் சமூக நதியை சுத்தம் பண்ணலாம். பழனி பக்கத்தில் சமூக நதிக்கு போய் எட்டி பாருங்க. நீங்கள் முருகருவாளை தரிசனம் முன்பு அந்த நதியில் குளிச்சுட்டு போகலாம். சுற்றி இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட கோவில் அந்த தண்ணி தான். ஆனால் அந்த தண்ணி நீங்கள் கண்ணில் கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நதிகளும் மாசுபட்டு இருக்கிறது. மத்திய அரசுடைய ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஆற்றினுடைய தண்ணியும் நீங்கள் குடிக்க முடியாது. அதனுடைய பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங். நீங்கள் என்ன செய்ய போறீங்க? சால்வ் பண்ணுங்க. யாரோ உருவாக்கிட்டாங்க, தப்பு உங்கள் மேல் இல்லை, நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்ற அன்போடு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசணும். இன்னைக்கு இந்த கல்லூரியினுடைய ஸ்டூடெண்ட் பாடியினுடைய தலைவராக ஒரு சகோதரி இருக்கிறாங்க. நான் அதிக சகோதரிகளை தான் பார்க்குறேன், சகோதரர்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க. ஐ சி ஒன்லி லாட் ஆஃப் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இயர் மோர் தென் தி மேல் ஸ்டூடெண்ட்ஸ் இயர். அதனால் நீங்கள் இந்த தலைமுறையில் ஒரு பெண்கள் பாதுகாப்பு என்பது உறுதி செய்யக்கூடிய தலைமுறையாக உங்கள் தலைமுறை மாறும். நேற்று ஒரு படம் பார்த்தேன், படம் பார்க்கல, படத்தை பற்றி கேள்விப்பட்டேன். 2 விதமான கருத்து. அந்த படத்து பேர் நான் சொன்னால் யாராச்சும் மாதிரி டிஃபமேஷன்ஸ் சூட் போட்டுருவாங்க, ஆல்ரெடி நிறையா இருக்கிறனால பேர் சொல்லாமல் சொல்கிறேன். அந்த படம் நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு காலையில் NDTVயில் பார்த்தேன், ஒரு பெரிய நடிகர் நடிக்கிறாரு அப்படின்னு 104 கோடி ஃபர்ஸ்ட் டே வசூல் பண்ணியிருக்கு. 104 கோடி நேற்று ரிலீஸ் ஆன படம். அந்த படத்துக்கு பேரே பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ஸிக்காக பல விஷயத்தை பேசுகிறோம், அந்த மாதிரி படத்தினுடைய பேர் இருக்கு. அப்போ தான் நான் பார்த்தேன், இன்னைக்கு படத்திலேயே பெண்களை சித்தரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி அது முதல் நாளில் 104 கோடி வசூல் பண்ணி அதை ஒரு நாளும் நம்ம குழந்தைகளை பார்க்க வச்சு, மாணவ செல்வங்களை பார்க்க வச்சா ஒரு பெண்களுடைய பாதுகாப்பு எங்க நடக்கும் இந்த நாட்டில்? நாம் எல்லாம் ஊரா கல்லூரியா போய் பெண்கள் பாதுகாப்பை பற்றி தொண்டை தண்ணியை கத்தி நம்ம பேசுறோம். ஆனால் ஒரு படத்தை எடுக்கிறாங்க, சென்சார்லையும் கிளியர் பண்ணுறாங்க, தியேட்டருக்கு கொண்டு வர்றாங்க. அந்த படத்தில் பெண்களுக்குரிய உரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்குதான்னு கேட்டிங்கன்னா மரியாதை கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு அவ்வளவு விஷயங்கள் படத்தில் நடக்குது. அதனால் அந்த தாக்கமும் உங்கள் மேலே இருக்கு. ஆனாலும் நான் உங்களிடம் அன்போடு வேண்டிக் கொள்வது, ஒரு ரெஸ்பான்சிபிள் ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜென்ரேஷன். ஏன்னா நீங்கள் எல்லாமே ஜென்சியாக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் த பவுண்டரின்னு உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் த பவுண்டரி பிட்வீன் அ பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த தலைமுறையில் இதை பற்றி நான் அதிகம் பேசாமல் உங்களை சிந்திக்க மட்டும் நான் விட்டேன். ஏன்னா எங்கிட்ட சொல்யூஷன் எதுவும் கிடையாது. நீங்கள் எல்லோரும் சிந்திக்கணும். நாம் நம்முடைய தலைமுறையில் இந்த ஜென்ரேஷன், நீங்கள் உமன் எம்பவர்மெண்ட், ரேப் அகெயின்ஸ்ட் உமன், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் இந்த தலைமுறையில் ஒழித்து கட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நீங்கள் எடுக்கணும். நாம் யாரும் செய்ய மாட்டோம். ஆனால் நாம் நாளைக்கு லீடர்ஸாக வரும் பொழுது ஒரு ஆர்கனைசேஷனையும் அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். எங்கே வேலை பார்த்தாலும் அந்த மாதிரி எம்பவர் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனாக இருக்கணும். நம்ம எங்கே பேசினாலும் அந்த மாதிரி இருக்கணும். கண் முன்னாடி தவறு நடந்தால் தட்டி கேட்கணும். யாராவது தவறு செய்தாலும் கூட அதை முறைப்படி அதிகாரிகள்கிட்ட நம்ம சொல்லணும். நம்ம அப்படியே கடந்து போயிடக்கூடாது. ஏதோ நடக்குது, நாம் எதுக்கு அதை பற்றி பேசணும், நமக்கு பிரச்சனைன்னு நீங்கள் கடந்து போகக்கூடாது. அதனால் நீங்கள் அன்போடு செய்ய வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் மரம் நடும் பொழுது 1 ஹெக்டருக்கு 1100 மரம் நட்டீங்கன்னா மத்திய அரசு கிரீன் கிரெடிட் கொடுக்குறாங்க. அது கொங்கு நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அது 1 GC அது வரும். அது ட்ரேடபிள் கிரெடிட்டாக மாறும். அதை அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே திரும்ப நீங்கள் கொடுத்துடலாம். 1 ஹெக்டருக்கு 1100 மரம் வச்சிங்கன்னா யூ கெட் அ கிரீன் கிரெடிட். மாநில அரசு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு மரக்கன்றுகள் வீட்டுக்கு வந்துடும், எடுத்துகிட்டு போய் நீங்கள் வைக்கலாம். அதனால் எதுவுமே பிரச்சனை இல்லை. மத்திய அரசு மாநில அரசு 2 பேரும் உங்களோட இருக்கிறாங்க.
நம்முடைய பசுமையை பொறுத்தவரை, தூய்மையை பொறுத்தவரை நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு. தலைவர்களாக நீங்கள் மாறும் பொழுது அந்த வாய்ப்பு சாத்தியமாகும். டோன்ட் பி எ ஜாப் சீக்கர், பி எ ஜாப் கிரியேட்டர். திரும்ப திரும்ப நான் சொல்வது, கோயம்புத்தூரிலிருந்து இந்த கல்லூரியில் படித்து வரக்கூடிய மாணவ செல்வங்கள் ஒரு ஜாப் கிரியேட்டராக நீங்கள் வர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். சோஷியல் மீடியாவோட யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் தான் இருக்கிறாங்க. நம்ம ஒரு ஹோட்டலில் போய் இப்போ சாப்பிடக்கூட முடியல. ஏன்னா எல்லோரும் செல்ஃபோனை பார்த்துட்டு தான் சாப்பிட்றாங்க. சாப்பாடு என்ன இருக்குன்னு கூட யாரும் பார்க்கல. செல்ஃபோன் இருக்குது, குழந்தைய கூட்டிகிட்டு வர்றாங்க, குழந்தைக்கு ஒரு ஐபேடை போட்டு கொடுத்துட்றாங்க, செல்ஃபோனை கொடுத்துட்றாங்க, குழந்தை பாப்பா பார்த்து செல்ஃபோனை பார்க்குது. சமீபத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன், பாப்பா காதில் மாட்டி விட்டுட்டாங்க. அந்த காதில் அந்த இது மாட்டி விட்டுருக்காங்க. ஏன்னா மக்கள் யோசிக்கிறாங்க, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம், நம்ம குழந்தைக்கு செல்ஃபோன் கொடுக்குறோம், அதில் வரக்கூடிய சவுண்டு பக்கத்து டேபிளுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நல்லது தான். ஆனால் குழந்தைக்கு செல்ஃபோன் கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் நினைக்க மாட்டீங்கன்னு தான் நான் கேட்குறேன். அந்த குழந்தைக்கு நம்ம காதில் மாட்டி விட்டுட்டோம்னா பக்கத்துக்கு சவுண்டு போகாது. நீங்கள் அதையும் ஒழிக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக்கு மார்க் ஜக்கர்பர்க்கு காசு வருது, ஆனால் உங்களுக்கு காசு வரல. நீங்கள் மெட்டாவுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஒன் யூசர் இன் இந்தியா எவ்ரி மந்த் அப்ராக்சிமேட்லி யூ கான்ட்ரிபியூட் $8 to $10 டு மார்க் ஜக்கர்பர்க். ஏன்னா நீங்கள் இருக்கீங்க, ரீல்ஸ் பார்க்குறீங்க, போட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதை அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கு விற்கிறாங்க. அதில் ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் அல்காரதம் போட்டு நுழைச்சிடறான். அதனால் அந்த $8 மார்க் ஜக்கர்பர்க் உங்களுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல, அவன் $1 கூட நம்ம கொடுக்கல. ஆனால் நம்மளை வைத்து பணம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் தான் இருக்குது. அதனால் மேடம் சொன்னாங்க, இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் ஆல் திஸ். லிங்க்டின்னாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நமக்கு அதில் ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. அதில் நிறைய பேர் கிரியேட்டர். இப்போ சமீபத்தில் நிறைய இடத்துல நான் பார்ப்பேன், தம்பி என்ன வேலை பார்க்குறீங்க? ஒரு காலத்தில் நான் இன்ஜினியர்னே, அண்ணே நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேனே, இந்த வேலை செய்கிறேன். இன்னைக்கு அண்ணே நான் இன்ஃப்ளூயன்சராக இருக்கேனே அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க? இல்லைன்னா எப்படி சாப்பிட்றதுன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன், எப்படி ட்ரெஸ் போடுறதுன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன், எப்படி பேசுறதுன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன். சந்தோஷம்தான். இந்தியாவில் எனக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து லட்சக்கணக்கான இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் இன்ஃப்ளூயன்சர் ஆசைப்பட்டு பண்ணுங்க, அவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கும் காசு வருது. எந்த இன்ஃப்ளூயன்சரும் ஓசியில் யாரும் பண்ணலை, அவங்களுக்கு வியூவர்ஷிப் வந்து அவங்களுக்கு காசு வருது. அதனால் நீங்கள் படிக்கிற காலத்தில் சோஷியல் மீடியா அடிக்ஷனில் நீங்கள் மாட்டிக்க கூடாது என்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து, இந்த கல்லூரியில் ரெஸ்பான்சிபிளாக சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதற்கு நம்முடைய ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பாடி பயன்படும். இன்றைக்கி ஜென்சி 20 நிமிஷம் தான் மேடம் பேசணும், 35 நிமிஷம் பேசிட்டேன். அதனால் மன்னிச்சுக்குங்க, கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன். இருந்தும் என்னுடைய பேச்சில் சில கருத்துக்கள், ஏற்கக்கூடிய கருத்துக்கள் சில இருக்குது, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிடிக்காத கருத்துக்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சைடில் தள்ளி விட்டுருங்க. ஒரு 2-3 விஷயம் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பயன்பட்டுச்சுன்னா அடுத்த 3 ஆண்டுகள் இந்த கல்லூரியில், கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நீங்களெல்லாம் ஒரு நாள் இந்த மேடையில் உட்காரணும், நாங்கள்லாம் கீழே உட்கார்ந்து கேட்கணும். அது மட்டும்தான் என்னுடைய ஆசையை தவிர என்னுடைய ஆசை வேறு எதுவும் கிடையாது. அதை நீங்கள் எல்லோரும் நடத்தி காட்ட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த மேனேஜ்மெண்ட், இங்கே இருக்கக்கூடிய எல்லா முன்னுரையில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள், மாணவ செல்வங்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க தமிழகம், வளர்க பாரதம்.